ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Pridetech. டுடே கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி, அந்த டேபிளுக்கு எப்படி நம்ம ஒரு பிரைமரி கீ அசைன் பண்றது, எப்படி அசைன் பண்ண பிரைமரி கீய வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர் சாஃப்ட்வேர ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில டேட்டாபேஸ் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில வந்துட்டு என்ன பண்றேன், ஒரு கொரி கிரியேட் பண்றேன். எதுக்காகன்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம் அந்த கொரியில. அந்த கொரியில வந்துட்டு டேபிள் கிரியேட் பண்ணி, அந்த டேபிளுக்கு வந்து ஒரு காலம்ல, ஒரு காலம் நேமுக்கு நம்ம வந்து ஒரு பிரைமரி கீ வந்து செட் பண்ண போறோம். ஓகே. கிரியேட் டேபிள். நான் ஒரு ஸ்டூடண்ட்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் போட போறேன். ஸோ, நான் டேபிள் நேம் வந்து நான் ஸ்டூடண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேபிள். டேபிள் நேம் வந்து ஸ்டூடண்ட். ஓகே. உள்ள என்னென்ன பண்ண போறேன்னா 3 ரெக்கார்ட் போட போறேன். ஸ்டூடண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பரு, STU அண்டர்ஸ்கோர் நம்பர். ஸ்டூடண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் 1. ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எனக்கு இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்கணும். ஸோ, அத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து ஸ்டூடண்ட்டோட நேமு. ஸ்டூடண்ட் அண்டர்ஸ்கோர் நேமு. இது வந்து வேரியபிள். தட் மீன்ஸ் அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸ்டூடண்ட் நேம வந்து நான் வேர்கேரா வச்சுக்கிறேன். ஓகே. வேர்கேர் அப்படின்றது நம்ம ஸ்டூடண்ட் நேம வந்து இன்டிஜர்ல டைப் பண்ணாம நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல குடுக்க போறோம். அதனால தான் வேர்கேர் அப்படின்ட்டு நம்ம இங்க குடுக்குறோம். இதுக்கு நம்ம சைஸ் மென்ஷன் பண்ணுவோம். இந்த சைஸுக்குள்ள நம்ம வந்து நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்டூடண்ட்டோட ஏஜ். ஸ்டூடண்ட்டோட ஏஜ் வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, இன்டிஜர்ல தான் குடுக்க போறோம். ஏன்னா நியூமெரிக்கல் வேல்யூ தானே குடுப்போம். ஸோ, இன்டிஜர்ல நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ, ஒரு 3 ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது 3 காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் நேம் வந்து ஸ்டூடண்ட். ஓகே. அந்த ஸ்டூடண்ட்டுக்கான நம்பரு, அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்டோட நேமு, அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்டோட ஏஜ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த டேபிள்ல என்ன பண்ண போறோம்னா, பிரைமரி கீயும் ஆட் பண்ண போறோம். ஓகே. பிரைமரி கீ வந்து எதுக்கு ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டூடண்ட் நம்பருக்கு தான் நம்ம வந்து பிரைமரி கீ குடுக்க போறோம். ஸோ, என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பிரைமரி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணிக்கணும். கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ஆப்ஜெக்ட் வந்து நம்ம குடுக்குறது தான். அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளா குடுக்குறது தான். ஸோ, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி குடுத்துக்கலாம். ஓகே. STUCS அப்படின்னு குடுக்குறேன் நானு. ஸ்டூடண்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது மாரி குடுத்துருக்கிறேன் நானு. ஓகே. கிரியேட் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நான் பிரைமரி கீ அசைன் பண்ண போறேன். பிரைமரி கீ எந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்து பிரைமரி கீ குடுக்க போறோம்னு பார்த்தா, இந்த இன்ட் அப்படின்ற இந்த ஸ்டூடண்ட் நம்பருக்கு தான் நம்ம வந்து பிரைமரி கீ அசைன் பண்ண போறோம். ஸோ, இங்க அந்த ஃபீல்ட வந்து இங்க மென்ஷன் பண்ணிறணும். ஸ்டூடண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு, பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிறணும். இப்ப என்டர் தட்டியாச்சு. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிள் கிரியேட் பண்ணத ரன் பண்ணி பார்க்க போறோம். கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே. ரன் பண்ணி பார்த்தாச்சு. கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ, நமக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருச்சு. இப்ப இந்த டேபிள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 3 ஃபீல்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடண்ட் நம்பரு, ஸ்டூடண்ட் நேமு, ஏஜ். அதுக்கப்புறம் என்ன ஒரு கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணி, கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு, இந்த ஆப்ஜெக்ட் மூலமா பிரைமரி கீய வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். டைரக்ட்டாவும் குடுக்கலாம். கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணாமயும் ஒரு டேபிளுக்கு பிரைமரி கீ செட் பண்ணலாம். பட் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்கும். கன்ஸ்ட்ரெயின் வச்சு குடுத்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் கன்ஸ்ட்ரெயின் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஜஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு ரூல் வந்து நமக்கு குடுக்கும். ரூல் வைஸ் இருக்கும். ஸோ, அதுக்காக தான் அந்த கன்ஸ்ட்ரெயின் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். பெருசா வேற எதுவும் கிடையாது. ஸோ, கன்ஸ்ட்ரெயின் வந்து டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அது ஒரு கீவேர்டு. ஸோ, அதனால அது ஒரு கிளாஸு. அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு நேம் கிரியேட் பண்ணி, அதாவது நேம் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அந்த ஆப்ஜெக்ட் மூலமா அந்த பிரைமரி கீயோட வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்றோம். ஓகே. பிரைமரி கீ பிரைமரி கீல வந்து என்ன காலமா நம்ம வந்து பிரைமரி கீல போட்டுருக்கோம் அப்படின்னா, ஸ்டூடண்ட்டோட நம்பர இப்ப கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த டேபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் டேபிள் நேம் என்ன? ஸ்டூடண்ட். நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க காமிச்சிரும். டபுள் கிளிக் பண்ணிட்டு கோலன் வச்சுட்டு திரும்ப இத வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ, எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. கீழ பாருங்க ஸ்டூடண்ட் நம்பர், ஸ்டூடண்ட் நேம், ஏஜ் அப்படின்ட்டு எனக்கு 3 காலம் வந்து எனக்கு செட் ஆயிருச்சு. இப்ப இதுக்கு பிரைமரி கீ அசைன் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேபிளுக்கு ஒரு வேல்யூவ இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப இன்சர்ட் கமாண்ட்ட நம்ம இங்க போடணும். இன்சர்ட் இன்டூ
insert into table name என்ன student values மொத்தம் எத்தனை ஃபீல்டு இருக்குது? 3 ஃபீல்டு இருக்குது. ஸ்டூடெண்ட் நம்பர் நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் நம்பருக்கு வேல்யூ என்ன கொடுக்கலாம்? 101ன்னு கொடுத்துக்கலாம். ரிஜிஸ்டர் நம்பர் நேம் வந்து அஜய்னு கொடுத்துக்கலாம். நேம் வந்து நம்ம வேர்க்கேரில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் இங்கே மென்ஷன் பண்ணணும், அஜய். அப்போ தான் எடுத்துக்கும். ஏஜ் வந்து ஒரு 20 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு செமிக்குள்ள வச்சுருங்க. இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ ஒரு ரோ அஃபெக்டட் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ரெக்கார்டு விழுந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எனக்கு ரெக்கார்டு உள்ள ஆட் ஆயிருச்சு. ஓகே, ஒரு ரெக்கார்டை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது பிரைமரி கீ இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் ரெக்கார்டு ஒன்று போட்டு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பிரைமரி கீயோட ரூல் வந்து ரெக்கார்டில் நம்ம போடக்கூடிய ரெக்கார்டு வந்து எம்டி, அதாவது டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்டில் எந்த ஃபீல்டுக்கு நம்ம பிரைமரி கீ செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு வந்து டூப்ளிகேட் ரெக்கார்டு இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கக்கூடாது. அதோட ரூல் இது ரெண்டும் அப்ளை ஆச்சு அப்படின்னா இந்த ஃபீல்டுக்கு நமக்கு பிரைமரி கீ செட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் எம்டியாக ஒரு வேல்யூவை கொடுத்து பார்க்குறேன். நல் அக்செப்ட் பண்ணதான்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். என்ன சொல்லுது? ஸ்டூடெண்ட் நம்பர் டேபிள் சாம்பிள் டாட் டிபோ டாட் ஸ்டூடெண்ட். சாம்பிள்ன்றது டேட்டா பேஸு, ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிள். ஓகேங்களா? டஸ் நாட் அலோ நல் வேல்யூ அலோவ் பண்ணாது சொல்லிடுச்சு. அப்போ கம்பல்சரி என்ன இருக்குது? அங்கே நமக்கு பிரைமரி கீ வந்து செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, 1 செட் பண்ணியாச்சு. நல் அலோவ் பண்ணல, இங்கே தெரிஞ்சிருச்சா? ஸோ நல் வேல்யூ அசைன் பண்ணல, எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு நான் இங்கே வந்து டூப்ளிகேட் வேல்யூவை கொடுக்குறேன். ஆல்ரெடி 101 போட்டிருந்தோமா, 101 எகெயின் நான் கொடுக்குறேன். இதை அக்செப்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். cannot insert duplicate key in object dbo.student. என்ன சொல்லிடுச்சு? டூப்ளிகேட் ரெக்கார்டும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இதெல்லாம் தெரியுதா? பிரைமரி கீயோட ரூலை வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த ரூலை வந்து வயலேட் அந்த ரூலுக்கு எதிராக நம்ம உள்ள வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு வயலேட் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்ம கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் மீன்ஸ் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே உள்ள ஒரு ரெக்கார்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணோம். ரூலை மீறி நம்ம உள்ளே போட்டோம்னா இங்கே நமக்கு அலோவ் பண்ணாது. அப்போ டூப்ளிகேட் ரெக்கார்டு உள்ளே இன்சர்ட் ஆகாதுன்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்து நான் வந்து டூப்ளிகேட் ரெக்கார்டு உள்ளே போடுறது எனக்கு எடுத்துக்காது. ஏன்னா ஒரு எனக்கு ரெக்கார்டை வந்து ஒரு டேபிளில் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து பிரைமரி கீயை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டிபிஎம்எஸ்ஸில் பிரைமரி கீ அப்படிங்கிற ஒரு கீ கான்செப்ட் இருக்கும். அந்த கீ கான்செப்டில் அந்த பிரைமரி கீக்கான ரூலு அப்படின்னா என்ன எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாகவே புரியும். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணும்போது பிரைமரி கீ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிரைமரி கீ எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம், எப்படி க்ரியேட் பண்ணுறது, தென் எப்படி உள்ள வேல்யூ ஆட் பண்ணுறது, ஆட் பண்ணும்போது எப்படிலாம் எரர் வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம அசைன் பண்ண பிரைமரி கீ எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, சிம்பிள். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்கார்டு எம்டியாக போட்டோம், அக்செப்ட் பண்ணல. திரும்ப டூப்ளிகேட் ரெக்கார்ட் போட்டோம், அதுவும் அக்செப்ட் பண்ணலை. ஓகே, இது வரையும் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரைமரிக்கு அசைன் பண்ணதை எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அல்ட்ரு பண்ண போகிறோம் டேபிளை. ஏன்னா டேபிளில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டேபிளில் பிரைமரிக்கு கொடுத்துருக்கோம், அதை எடுக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த டேபிளை மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அல்டர் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணணும். அல்டர் டேபிள் நேம் என்ன நம்ம வச்சுருக்கோம்? ஸ்டூடெண்ட். நம்ம வந்து எடுக்க போகிறோம் பிரைமரிக்கு. அப்போ ட்ராப் கமெண்ட் யூஸ் பண்ணணும். ட்ராப் பிரைமரிக்கு வந்து எதன் மூலமாக ஆக்சஸ் பண்ணியிருக்கோம்? கன்ஸ்ட்ரெயின் மூலமாக ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கன்ஸ்ட்ரெயினுக்கான ஆப்ஜெக்ட் என்ன? ஸ்டூடெண்ட் சிஎஸ். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் சிஎஸ் போட்டு செமிகோலன் வச்சுருங்க. இப்போ இதை ரன் பண்ணுங்கள். கமெண்ட் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு இங்கேருந்து என்ன ஆயிடுச்சு? பிரைமரிக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அது ரிமூவ் ஆயிடுச்சா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எகெயின் ஒன்ஸ் நம்ம டேபிளை ரன் பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. திரும்ப ஒரு ரெக்கார்டு நம்ம போட்டு பார்க்கலாம். டூப்ளிகேட் ரெக்கார்டே போட்டு பார்க்கலாம். உள்ளே அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா பிரைமரிக்கு ரிமூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அலோவ் பண்ணலை அப்படின்னா ஸ்டில் இருக்குன்னு அர்த்தம். ரன் பண்ணி பார்க்கலாம்.
என்ன ஆயிடுச்சு 1 ரோ கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ உள்ள அலோவ் பண்ணுது எனக்கு டூப்ளிகேட் ரெக்கார்ட அலோவ் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிரைமரி கீ வந்து ரிமூவ் ஆயிருச்சு டேபிள்ல இல்ல. அப்பன்னா நம்ம டூப்ளிகேட் ரெக்கார்ட நம்ம வந்து உள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இப்போ நான் எகைன் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்க சேம் ரெக்கார்டு 2 டைம்ஸ் விழுந்திருக்கு. அப்ப இந்த டேபிள்ல நான் எந்த விதமான ஒரு பிரைமரி கீயும் நான் அசைன் பண்ணல. அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரெக்கார்டு உள்ள அக்செப்ட் பண்ணிக்குது. இப்ப நான் நல் வேல்யூ குடுத்து நான் உள்ள குடுக்குறேன். உள்ள போகுதான்னு பார்க்கலாம். நல் வேல்யூஸ் வந்து நமக்கு அ அசைன் பண்ணல. இருங்க எப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே. நல் அப்படின்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அது வந்து ஸ்ட்ரிங்ல எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்ல எடுத்ததுனால நம்ம வந்து இங்க அசைன் பண்ணியிருக்கிறது இன்டிஜர். ஸோ ஸ்ட்ரிங்ல குடுத்ததுனால நமக்கு அலோவ் பண்ணாது அப்படின்ற மாரி எரர் வந்துச்சு. இப்ப நான் எம்ப்டியா நான் குடுக்குறதுக்கு வந்து இந்த டபுள் கோட்ஸ் குடுத்தா போதும். இப்ப நான் இத வந்து இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ரோ கிரியேட் ஆயிரும். அத நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, எனக்கு எம்ப்டியா தான் உள்ள ரெக்கார்ட் அலோவ் பண்ணுது. செக் பண்ணி பார்க்குறேன் நானு. பாருங்க, எனக்கு 0ன்னு சொல்லிட்டு எனக்கு அசைன் ஆயிருக்கு ரெக்கார்டு. அப்படிங்கிறப்ப எனக்கு எம்ப்டியா உள்ள என்ன பண்ணுதுன்னா, ரெக்கார்ட அலோவ் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, பிரைமரிக்கு அசைன் ஆகாத பட்சத்தில நான் எம்ப்டியா போட்டாலும் உள்ள ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகுது. அஸ் வெல் அஸ் டூப்ளிகேட் ரெக்கார்ட் போட்டாலும் எனக்கு உள்ள இன்சர்ட் ஆகுது. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரிக்கு வந்து பண்ணும்போது உள்ள ரெக்கார்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுது, கிரியேட் பண்ணாதபோது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரைமரி கீயோட பர்ப்பஸ் என்ன அப்படின்ட்டு. இப்ப இதில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.